நேர்மையாக வர்றதுக்கு வழியும் அதையும் வகுத்து கொடுத்தாரு. 400 பேர்த்துக்கு இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், ஒருத்தர் 2 பேர் இல்லை. என் பையனுக்கும் கல்யாணம் கிடையாதுன்னாங்க. நேராக போனேன், உன் பையனை தாயாரை பார்க்க சொன்னார். அதோடு இன்னொரு மருத்துவம் என்னன்னா, கேன்சருக்கு மருந்து கொடுக்குறோம். எங்கள் கோயில் டோனரு வருஷம் 5 லட்சம் 10 லட்சம் பெருமாளுக்கு கொடுங்குறீங்க, என் மொண்டாட்டியை அப்போல இதோடு எடுக்க சொன்னார்ண்ணா. இவன் முட்டாளே, நீங்கள் வா, டாக்டர் என்ன சொல்கிறது, பெரிய டாக்டர் இங்கே இருக்கார், தாயாருக்கு மல்லிப்பூ போடு, மருந்து உலகநாதையா சொல்வார்னு. வெத்தலை, வில்வம், துளசி, ஆஞ்சநேயர் வெத்தலையும் ஆஞ்சநேயர் துளசி, இந்த வெத்தலை துளசி சிவனது வில்வம் 48 நாள் காலை இரவு 2 நேரம் ஜூஸாக குடிக்க சொன்னார். கூட்டு போய் வாங்கி கொடுத்து டெய்லியும் பெருமாள்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. 50ஆம் நாள் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டோம். அங்கே போனால் டாக்டர் கேன்சரே காணனார். அதுதான் மகத்துவம் இறைவனுடையது, ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல் என் மனைவி யாராலையும் காப்பாற்ற முடியாது, ஆண்டவர் ஒருத்தரால் தான் காப்பாற்ற முடியும். ஓம்பலான்னு சொன்னேன், ஏப்பா நீ பெருமாள்கிட்ட போயிருக்கிற, தாயார்கிட்ட போய் சொல்லு உமாண்டானே. அப்பாலால் இந்த பெங்களூர் நாராயணி 2 வருஷம் ஆகுது, டாக்டர் 2 மாதம் போகிறோம் துரத்து விட்டார். இதெல்லாம் பிழைக்காதுங்க, 6 அடப்பு இருக்குது, 6 அடைக்கு காப்பாற்ற முடியாதுன்னார். ஓம்பலான் சொன்னார், நீ தாயார்கிட்ட போய் சொல்லு, பெருமாள் சொல்ல நடக்கும் அப்படின்னார். அதே போல் பெருமாள் எப்படின்னா, அதே மாதிரி 12 முளை மல்லிகைப்பூ பால் பாயசம் வச்சுட்டு, நீ இங்கே தான் இருக்கணும், ஆப்ரேஷனுக்கு நீ போனால் மனைவி பிழைக்க மாட்டான், ஆனால் நீங்கள் கோயிலில் தான் இருக்கனார். 9 மணிக்கு மல்லிகைப்பூ போட்டேன். அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 மணிக்கு வெளியில் கொண்டாந்தா. 3ஆம் நாள் துரத்து விட்டாங்க. இன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னே மனைவி எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கார். அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் போன மாதம் ஈரோடு வந்துட்டு கூப்பிட்டுருந்தார். போயிருந்தேன், ஒரு 100 டாக்டர் பாராட்டுகள் வைக்கும்போது நாராயணன் வந்திருந்தேன். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, இவர் மனைவி யாராலையும் காப்பாற்ற முடியாது, நானே 2 முறை துரத்து விட்டேன், இறைவன் தான் காப்பாற்றணும், அது அனைத்துக்கு எல்லாமே இந்த பூவெல்லாம் ஓம் உலகநாதனுக்கு தான் சேரும். நன்றி, வணக்கம். நம்ம ஓம் ஐயா வந்து நிறைய விஷயங்கள்லாம் முன்னாடியே அத்தனையும் கண்ணு முன்னால் காட்டியிருப்பார். ஒவ்வொரு ஓலைச்சுவடிகள் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, என் கூட வந்திருக்கீங்க, ஓலைச்சுவடி நம்மளாம் தொட்டு பார்த்துருக்கோம், ரைட்டா? சரி, இப்போ எனது ஒரு சிற்றுரை. எனக்கு பின்னாடி ரத்தினகுமார் அவர்களுடைய பெரிய உரை ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து நம்ம குருஜி ஐயாவோட சிறப்புரை இருக்குது. அதை தொடர்ந்து உரைகள் இருக்குது. ஏன்னா இப்போ இதனுடைய இது பற்றி இப்போ நம்ம தொடர இருக்கோம். இப்போ வந்து ஒரு பிரசன்னம் ஒன்று பார்ப்போம், ரைட்டா? நீங்களே நோட்டு ஒன்று எழுதிக்கிங்க. அந்த நோட்டில் உங்களுடைய கேள்வி எழுதுங்க. நடக்குமா நடக்காதா, லைவாக பிரசன்னம், ரைட்டா? ஏன்னா இந்த பிரசன்னம் பார்த்துட்டு எப்படி பிரசன்னம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், ரைட்டா? இப்போ வந்து ராசி கட்டை ஒன்று போட்டிங்களா? கேள்வி எழுதிடுங்க. உங்கள் கேள்வி என்னன்னு எழுதுங்க. அவங்கவுங்க கேள்வி ஒரே நேரத்தில் எல்லாருமே பிரசன்னம் போட முடியும். அவங்கவுங்க கேள்வி எழுதுங்க. கேள்வி எழுதிட்டு ராசி கட்டை ஒன்று போடுங்க. எந்த கிரகத்தை அடைவு பண்ண வேணாம், எந்த கிரகத்தையும் அடைவு பண்ண வேணாம். ராசி கட்டை போட்டுட்டீங்களா? கேள்வி எழுதிட்டீங்களா? எல்லாருமே உள்ளே வந்துருங்க, கேள்வி எழுதிடுங்க. உங்களுடைய கேள்வி என்னமோ நடக்குதா நடக்கலையான்னு இப்போ நம்ம ரிசல்ட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோன்றாலும் சரி, எது கேள்வி கேட்டாலும் சரி, அந்த கேள்விக்கான கேள்வி எழுதிட்டீங்களா? எழுதுனதுக்கு பின்னாடி இதுக்கு பேர் நம்ம சோழி ஆறு இடத்துல 12 சோழிகள் ஆடுறோம் அப்படின்னு பேர். இதில் 12க்குள்ளே ஒரு நம்பர் யார் வேணாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நம்பர் எழுதுங்க. 12 நம்பர் எழுதக்கூடாது, ஒரே ஒரு நம்பர். 12க்குள்ளே ஒரு நம்பர். 12க்குள்ளே நம்பர் எழுதுங்கன்னா 24 எழுதக்கூடாது. 12க்குள்ளே ஒரு நம்பர் எழுதிட்டீங்களா? இப்போ அவங்க கேள்வி எழுதிட்டீங்க இல்லையா? இது உறுதியாக நடக்குதா நடக்க போகாதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் நடக்கலைன்றதுக்கான காரணமும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சிலர் மட்டும் கேட்கலாம். இப்போ வந்து நமக்கு குரு வந்து மேசத்தில் இருக்கார், அதுக்கடுத்து ராகு, அதுக்கடுத்து புதன் மேசத்திலேயே. குரு ஃபஸ்ட்டு, ராகு செகண்டு, புதன் 3வது மேசத்துக்குள்ளேயே. அதுக்கடுத்து ரிஷபத்தில் சூரியனுக்கு அடுத்து சந்திரன். முதல்ல சூரியன், அப்புறம் சந்திரன். எழுதிட்டீங்களா? மிதுனத்தில் சுக்கிரன்,
கடகத்தில் செவ்வாய், கடகத்தில் செவ்வாய், கேது அதுக்கடுத்து உதய லக்னம். உதய லக்னம்ன்றது துலாம். கேதுக்கு அடுத்து உதய லக்னம் வருது. அப்படின்னா உதய லக்னத்துக்கு பின்னாடி கேது இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? உதய லக்னத்துக்கு பின்னாடி கேது இருக்கு. உதய லக்னத்துக்கு அடுத்து மாந்தி இருக்கார். லக்னத்தில் மாந்தி, அதாவது துலா லக்னம், லக்னத்தில் கேது மாந்தி. ஆனால் ரெண்டாக பிரிக்கணும். பின்னாடி கேது, முன்னாடி மாது. இதுக்கு எப்படி எடுக்கணும் தெரியுமா? யாராவது துலா லக்னம் போட்டிருக்கீங்களா? 7ஆம் நம்பர் யார் போட்டிருக்கீங்க? யாராவது போட்டிருக்கீங்களா? பின்னாடி சந்து, அவங்க வீட்டுக்கு பின்னாடி சந்து, முன்னாடி சுடுகாடு. யாரா போட்டிருக்கீங்களா? 7ஆம் நம்பர் 12க்குள்ள நம்பர் போட சொன்னமே, போட்டீங்களா? சுட்டே விடுவேன். 7 போட்டவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா, வீடு இன்னைக்கு அவங்க வீடு பின்னாடி சந்து, அதாவது வீட்டுக்கு பின்னாடி குறுகிய சந்து இருக்கும், முன்னாடி வாசலுக்கு நேராக சுடுகாடு இருக்கும். ரைட்டா? இதுதான் பிரித்து சொல்கிறதுக்கு காரணம். ரைட்டா? அடுத்த விஷயம், அடுத்து யார்? கும்பத்தில் சனி. இப்போ நீங்கள் ஆறுடம் போட்டீங்க இல்லையா? அவங்க ஆறுடத்தினுடைய அதிபதி யாரோ அந்த ஆறுடத்தை பார்த்தா நடக்கும், இல்லாட்டி நடக்காது. யாருக்கா புரிந்தா? ஆறுடத்தை ஆறுட அதிபதி பார்த்தா நடக்கும், இல்லாட்டி நடக்காது. அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி, அட்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. ரைட்டா? யாருக்கு அவங்க ஆறுடத்தை பார்த்துச்சு கிரகம்? ஆரோட அதிபதி யாருக்கு பார்த்துச்சு? பார்த்தா என்ன கேள்வி? பார்த்ததை மட்டும்தான் கேட்டேன். ஆரோட நீங்கள் போட்டிகளில் 12க்குள்ள மேசம் முதல் மீனம் வரை போட்டிருக்கோம். ரைட்டா? இப்போ ஒருத்தர் வந்து தனுசு லக்னம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேள்வி எதாக இருந்தாலும் நடக்கும். யார் 9 நம்பர் போட்டது? ரைட்டா? அவங்க கேள்வியெல்லாம் நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, இப்போ அரசு உத்தியோகத்துக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா லஞ்சம் கொடுத்து நடக்கும். ராகு இருக்காரா? குழந்தை வேணும்னு கேட்டாங்கன்னா டெஸ்ட் டியூப்பில் நடக்கும். சரியா? வேறு என்னென்ன கேள்வியோ அந்த ராகையும் குருவையும் சேர்ந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு யார் இருக்கா? குரு இருக்கார், அதுக்கடுத்து ராகு இருக்கார், அதுக்கடுத்து புதன் போயிட்டார். அப்போ தனுசு லக்னம் போட்டவங்க எல்லாருக்குமே நடக்கும். இப்போ திருமணம் ஆகுமா அப்படின்னு 9ஆம் நம்பர் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் நடக்கும். ஏன்? பாதகாதிபதின்றது 2ஆம் டாபிக் போயிடுவான். ஆரோட அதிபதி யார்? குரு. குரு எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்து அதிபதி கூட யார் சேர்ந்திருக்காரு? புதன் சேர்ந்திருக்காரு. குரு ராகு புதன், காதல் கலப்பு திருமணம். புரிஞ்சா இல்லையா? குட்டி குட்டி பிரசன்னமாக இருக்குது. கிட்டத்தட்ட 108 வகை பிரசன்னம் இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம பார்த்தது 12 சோழிகளை போட்டது. இப்போ நம்ம வந்து ஆறுடத்தை பார்த்தா அது நடக்கும் சொல்லிட்டோம் இல்லையா? சரி, ஒருவேளை நடக்கலை அப்படின்னா யாராவது சொல்லுங்கள், என்ன நம்பர் போட்டீங்க? உங்களுக்கு ஆறுடத்தை பார்க்கல. 5 போட்டாச்சா? 5ஆம் இடத்த அதிபதி சூரியன் வந்து பார்க்கல. ஆனால் சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? அப்போ எப்படி பார்க்கலன்றீங்க? தொடர்பு இருக்குது, நடக்கும். அவங்க கேட்ட கேள்வி தொழில், கர்மம், வேலை, மூத்த மகன், அப்பன் சொத்து, வீடு. அப்பனோட வீடு கிடைக்குமான்னு கேட்டீங்களா? அப்போ நீங்களே வீடு கட்டலாமான்னு கேட்டீங்க? கிடைக்கும். ஏன்? வீடுன்னு சொன்ன இடத்த 2வது கொஸ்டின் இப்போ எழுதிக்கங்க. வந்து 6 இடத்தை பார்த்தா மட்டும்தானே சொன்னோம். கேள்வி என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய பாவகத்தை ஆரோட அதிபதியோ அந்த பாவக அதிபதியை பார்த்தாலும் அது நடக்கும். மீண்டும் சொல்லட்டுமா? சொன்னது ஆறுடத்தை பார்க்குற கேள்வி உறுதின்னு சொல்லிட்டோம். 2வது அதனுடைய துணைக்கு இது என்னன்னா, ஆறுடத்தை கேள்வி பாவகம் இருக்கு இல்லையா, அந்த பாவகத்தை ஆறுட அதிபதி பார்த்தாலும் சரி, அந்த பாவக அதிபதி ஆறுடத்தை பார்த்தாலும் சரி, அந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த கேள்வி நடக்கும். ரைட்டா? இவங்க வீடு பார்த்துருக்காங்க, ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீடு பார்த்துட்டு கிடைக்குமான்றது நெயில் இருக்காங்க. அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று ஓடுது. கிழக்கு பகுதியிலேருந்து தெற்கு நோக்கிய சிவன் கோயில் ஒன்று இருக்குது அவங்க வீட்டில். சரியா? இது அவங்க வீடு பார்த்த இடம். என்ன? மேசம் என்பது கிழக்கு. ரைட்டா? வீட்டு அதிபதி, வீடை வந்து ஆரோட அதிபதி இங்கே 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. ரிஷபமா தெற்கு திசையா? அப்போ தெற்கு திசையில் கிழக்கிலிருந்து தெற்கு, அது கிழக்குன்னு சொல்லலாம்,
தெற்கையும் சொல்லலாம். அப்போ கிழக்குலேருந்து தெற்கு அப்படின்னா இவங்க வீட்டுக்கு கிழக்கு திசையில் தெற்கு வாசலுடைய சிவனாக இருக்கணும், தெற்கு திசையில் கிழக்கு வாசலுடைய சிவனாக இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில். கரெக்டா? சந்திரன், ஓடை, ஆறு, ஏன்னா அது விவசாய பூமி, அதனால் விவசாயத்தை பார்க்குறதுக்கு கவர்மெண்டோட டிச்சு கட்டியிருப்பாங்க, ரீச் கட்டியிருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஓடை ஓடும் அல்லது சூரியன் இருக்கிறதுனால கவர்மெண்ட் அனுமதிச்சது கிடைக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது இப்படியே அவங்க வீட்டுக்கு எடுக்கலாம். ஆரோட வந்து கிழக்கு திசையா, வடக்கில் யார் உட்காந்துருக்கா? செவ்வாய் உட்காந்துருக்காரா? செவ்வாய் நீசமா, அது ஆற்று நீரா? வடக்கில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆறு ட்ரை ஆகி காஞ்சு போய் இருக்கும், அந்த ஆறு இருக்காது, சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி சாக்கடை ஓடுதா? செவ்வாயும் விருச்சிக ராசியும், விருச்சிக ராசியை வந்து கிணறுங்க, கடகம் வந்து ஆறு, மகரம் வந்து சதுப்பு நிலத்தில் இருக்க தண்ணி, மீனம் வந்து சமுத்திரம். இப்போ செவ்வாய் வந்து கடகத்தில் உட்காண்டாரா? கடகம் என்பது ஆறா? செவ்வாயினா நல்லா ஞாபகத்துங்க, செவ்வாயை சுபகிரகம் பார்த்தா சுத்தமான நீர், விருச்சிக ராசியை ஒரு கிரகம் சுபகிரகம் பார்த்துன்னா சுத்தமான நீர், அசுபகிரகம் ஆச்சா சாக்கடை. அப்போ விருச்சிக என்னது 6 இடத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாகி அவர் அசுத்தமான நீரை ஓட வைக்கிறாரு. நீசம்ன்றதுனால அந்த இடத்துல தண்ணி இல்லை. இப்படியா? ரைட்டா? வேறு யாருக்கு அதை ஏதாவது போட்டிங்களா? எதாவது டவுட் இருந்துச்சா? உங்களுக்கு எது நடக்கலை? 2 என்ன கேள்வி கேட்டீங்க? இழந்த செல்வங்கள் கிடைக்குமா? அப்போ செல்வத்துக்கு எத்தனாம் இடம்? 2. 2ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு தொடர்பு இருக்கா? சரி, ஏதாவது 2 பிள்ளைங்கனால இப்போ சொத்துக்களை இழந்தீங்களா? 2 2 மனைவினால, 2 காதலினால, 2 சகோதரினால இப்படி சொத்துக்களை ஏதாவது இழந்தீங்களா? எப்படி இழந்தீங்க சொத்தை? தொழில் சார்ந்தது இல்லை, பெண்ணால் இழந்தது சொத்தை நீங்கள் வச்சுருந்ததை. தனகாரனில் தனஸ்தானத்தில் யார் உட்காந்துருக்கிறா? சுக்கிரன் தானே உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து புனர்பூசம் என்ன இழப்பை காட்டும் இல்லையா? அப்போ சுக்கிரன் என்ன பெண்ணு, புனர்பூசன இழப்பு. அப்போ குரு ராமர் யாருனால இழந்து போனார் வெளியில்? மேட்ரு முடிஞ்சா? அவர் ஒத்துக்கிறதுக்கு நேரமாக, அவ்வளோதான். ரைட்டா? ஒவ்வொரு 6 இடத்துக்கும் அப்படி ஒரு விசேஷம் உண்டு. 6 இடத்தை அடுத்த 3ஆவது ஸ்டெப்பு பாதகாதிபதி பார்த்தால், பாதகாதிபதி பார்த்துட்டார்னா அது நடந்தாலும் நிம்மதியை தராது, நடக்கலைனாலும் நிம்மதியை தராது. 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 இடத்தை இன்றிலிருந்து போட ஆரம்பிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, 6 இடத்தை 6 அதிபதி பார்த்தா கட்டாயம் கேள்வி நடக்கும். அது யாராக இருந்தாலும் பார்த்தாக போதும். ரைட்டா? 6 இடத்தையும் கேள்விக்குரிய பாவகத்தையும் 6 அதிபதியோ கேள்விக்குரிய பாவக அதிபதியோ பார்த்தாலும் அது நடக்கும். ரைட்டா? அடுத்தது, இந்த தொடர்பு இல்லாமல் பாதகாதிபதி பார்த்தா அந்த கேள்வி நடக்காது, நடந்தாலும் நிம்மதியை தராது. ரைட்டுங்களா? இது ஒரு பிரசன்னம். இந்த மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமங்கல பிரசன்னம்னா 8 விதமான செய்கைகளை கொண்டு 8 விதத்தில் பிரசன்னம் பார்க்குறது. ஒருத்தர் வந்து பிரசன்னம் பார்க்குறதுக்காக தாம்பூலம் தட்சணை கொண்டாந்து கொடுப்பார். கொடுத்த உடனே நம்ம பிரசன்னம் எடுக்க மாட்டோம், நேரத்தை மட்டும்தான் குறிப்போம். நேரத்தை குறித்து அன்னைக்கு கோச்சார லக்கணம் எடுக்கிறோம். கோச்சார லக்கணம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 33 வகையான பிரஜை அப்படின்னு ஒன்று எடுப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எடுப்போம்னா பிரஜை எடுப்போம். அதில் எப்படின்னா வாரமே என்ன கிழமையில் வந்தார். நீங்கள் இதுவரை பாருங்களேன், செவ்வாய்க்கிழமை யார் ஜோசியத்துக்கு வந்தாலும் அவங்க வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை எந்த இடத்துல ஜோசியம் பார்க்காதாலும் சரி அவங்க வீட்டில் துர்மரணம் நடந்தவங்க தான் செவ்வாய்க்கிழமை வருவாங்க. சனிக்கிழமை அதே மாதிரி கர்ம காரியம் செய்யணும், அல்லது இந்த வருஷத்தில் இறந்துட்டாங்க என்ன செய்யாமல் இருக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் வருவாங்க. அப்படியே 7 கிழமைக்கு பார்த்துக்குங்க. தேய்பிரை சந்திரனுக்கு வளர்பிறை சந்திரனுக்கு வித்தியாசத்தை உணரலாங்க. வளர்பிறை சந்திரன்னா அவர் சுபன் தன்மையோடு இருந்தார்னா அங்கே நல்ல கேள்விகள் இருக்கும். அப்படி 7 கிழமைகளை பார்ப்போம். அப்புறம் திதியை பார்ப்போம். திதி ஒவ்வொரு திதியும் இப்போ எல்லாருக்குமே ரிக்தா திதிகள்லாம் தெரியும். ஜெயா திதி, பத்ரா திதி, இப்படி எல்லா திதிகள் தெரியும். நீங்கள் அப்படிலாம் விட்டுருங்க. நான் சொல்கிற மாதிரி நீ திதிகளை எடுத்து பாருங்கள். மொத்தம் 15 திதி இருக்கா? 15 திதிக்கு ஒவ்வொரு வழிபாடுகள் நாம் மேற்கொள்கிறோமா, அந்த திதி தேவதைகள், அதி தேவதைகள், அந்த தேவதைகள் இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்குருவோம். இப்போ திரையோதசின்னா என்ன கோயிலுக்கு போவோம்?
பிரதோஷத்துக்கு போவோம் இல்லையா? ரைட்டா? திரையோதசி அன்னைக்கு வந்திருக்கவங்கள பாருங்கள், சிவன் கோயிலில் வேண்டுதலை நிறைவேற்றாதவனே பிரதோஷத்து அன்னைக்கு திரையோதசி அன்னைக்கு வந்து ஒரு கேள்வியில் நிற்பார். அவர்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் அதை அடையிறதுக்கான வழிமுறைகள் இருக்காது. பஞ்சமி அன்னைக்கு சுபதிதி தானே, நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு எங்கே வேணால் ஜாதகம் பாருங்கள், அம்மனுக்கு என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கேன்னு கேட்டு பாருங்கள், அப்போ தான் லிஸ்ட்டாக சொல்லுவேன். அந்த அம்மன் வேண்டுதலை நிறைவேற்றலைன்னா தான் அங்கே வந்து அந்த கேள்விக்கு தடையே இருக்கும். பஞ்சமி அன்னைக்கு அப்படி தான் வருவாங்க. சதுர்த்தியாக இருந்தால் விநாயகர் வழிபாடு. இப்படி நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே வரணும். திதினா செல்வம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேதின்னு சொல்கிறோம் இல்லையா, செல்வத்தை தர்றது திதி. எப்படி செல்வத்தை தரும்? வளர்பறை திருதிய திதியில் பிறந்த எல்லாருமே கோடீஸ்வரராக முதல் முயற்சிக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பறை பிரதமையில் பாருங்கள், அதிகமாக அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்க மாதிரி, செல்வத்தை துண்டிக்கிறதுக்கும் அதுதான் காரணம், தடைகளை துண்டிக்கிறதுக்கும் அதே காரணம். இப்படி பிரஜை அப்படின்னு ஒன்று ஒரு லிஸ்ட் எடுப்போம். பிரஜை எடுத்தாச்சா? பிரஜை எடுத்துகிட்டு நேரம் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகும்போது நம்மளை கூப்பிட்றதுக்கு ஒரு தூதுவன் வருவேன். அந்த தூதுவன் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து விஷயத்தையும் காட்டுவேன். தூதுவன் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். அந்த வீட்டுக்கு அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், என்ன தோடு, என்ன பல மோதிரம் போட்டிருக்கான், செயின் போட்டிருக்கான், இல்லை பரதேசியாக வந்திருக்கானா, அழுக்கு ட்ரெஸ்ஸாக வந்திருக்கானா, நல்லா நீட்டாக வந்திருக்கானா அப்படின்றத நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா அவங்க குடும்ப சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு மார்க்கம் அப்படின்னு பேர். போகிற பயணத்தில் நம்ம பார்க்குறது. பயணத்தில் போகும்போது நீங்கள் உங்களை எந்த ஊருக்குள்ளே கூட்டி போனாலும் சரி, அந்த வீதியில் சைடில் நேராக இப்படி 2 பகுதியை பார்த்துட்டே போங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துல கோயில் பூட்டி கிடக்கிறத பார்க்குறீங்களோ அந்தந்த கோயிலில் இவர் பரிகாரம் பண்ணாமல் பெண்டிங் வச்சுருப்பார். அந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணால் பெண்டிங் வச்சுருப்பார். ஒரு சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் அந்த பக்கம் முகம் இருக்குது, இந்த பக்கம் பின்னாடி போவோம். அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த தெய்வம் அவனோட குலதெய்வம் கோச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். விளையாட்டுலாம் நினச்சிடாதீங்க, பார்க்கறதுல அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் மார்க்கம். இப்படி வாசலில் போய் நிற்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரைட்டுங்களா? இப்போ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை போயிட்டுருக்காங்க, அல்லது யாரோ ஒரு பொண்ணு, பையனும் பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறவங்க, கல்யாணமானவங்க போகிறாங்க இல்லைங்களா, அவங்க போயிட்டுருக்காங்க. நம்மளை பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால பொண்ணை விட்டுட்டு பையன் பைக்கில் ஏதோ இறக்கி விட்டுட்டு போகிறேன். அப்போ இதுதான் அங்கே உங்களுக்கு சம்பவம். பொண்ணை தனியாக அம்மன்னு அந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லணும். தைரியமாக எழுதி சொல்லலாம். இது பூரா மார்க்கத்தில் வர்றது. இதுக்கு அடுத்து என்ன, மந்திர கதி அப்படின்னு ஒன்று உண்டு. 3வது பாயிண்ட். மந்திர கதைனா என்னன்னாக்க, மந்திரம் இல்லை, வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அந்த வாசலில் என்னென்ன சம்பவங்கள் இருக்குதோ அதுதான் மந்திர கதி. வீட்டுக்குள்ளே நுழையிறோம் இல்லையா, அப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதுதான் மந்திர கதி. இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே போனீங்கனாலும் இறந்தவங்க போட்ட வாசலில் வச்சுருந்தாங்கன்னா அங்கே எந்த செல்வ வளமும் இருக்காது, எந்த முன்னேற்றமும் இருக்காது. அப்போ வீட்டில் இறந்தவங்க படத்தை எப்படி வைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறணும். வாசலில் வைக்கக்கூடாது. அப்படி வாசலில் வச்சுருந்தா அந்த வீட்டுக்குள்ளே பிரசன்னம் பார்க்கும்போதே அங்கே நம்மளால் எடுக்க முடியாது பிரசன்னத்தை. இங்கேயும் எடுக்கல பாருங்க, மைக்குமே கட் பண்ணி தான் வருது, அவ்வளோ ஸ்டக் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குரிய விஷயங்களை பார்க்கணும். அப்போ வீட்டுக்குள்ளே முன்னாடி இறந்தவங்களுடைய படங்களை வைக்காதீங்க. நல்ல பூஜை அறைக்கு எப்படி சாமிக்கு வச்சுருக்கோமோ அதே மாதிரி தனியாக ஒரு இடத்துல வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு விவாக பிரசனம் பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். அப்போ ஒரு குழந்தை வந்து என்ன ஆக்டிவிட்டி போடுறதோ அதுதான் அந்த பொண்ணோட கேரக்டர். அந்த பொண்ணை நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை, ஒரு குழந்தை பண்ணுறதை தான். ஒரு தேவமங்கல பிரசனம் பார்க்குறோம், ஒரு குழந்தை வந்து அங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனை பூரா அவங்க குலதெய்வம் பண்ணும். என்னங்க, குட்டிச்சாத்தா மாதிரி ரவுடித்தனம் பண்ணுது இல்லையா, அங்கே பிசாசு இருக்குது, குலதெய்வம் இல்லைன்னு சொல்லணும். ஒரு குழந்தை வந்து அதிகமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கே குட்டிச்சாத்தா தான் இருக்குது, குலதெய்வம் இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் இப்போ மந்திரகதி உள்ளே போனோம் இல்லையா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா பூஜை பொருட்கள்லாம் இருக்கும். அடுத்தது பிரசன்னம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பூஜை பொருட்கள்லாம் நம்ம வாங்கிட்டு சொல்லுவோம். அந்த பூஜை பொருட்கள் இல்லாத, நம்ம வாங்கிட்டு சொல்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அது சார்ந்த ஒரு தோஷத்தை தான் நம்ம சொல்லணும். அது சார்ந்த ஒரு தோஷம் சொல்லணும். ஒரு அகத்திக்கரைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்லுவோம், பிதிரு தோஷம். பூசணிக்கானா திருஷ்டி தோஷம். இப்படி ஒவ்வொன்றையும் என்னென்ன பொருள் இருக்குதோ நம்ம சொல்லாத பொருளை வாங்கிட்டு வந்திருந்தா அது சார்ந்த தோஷத்தை அந்த குடும்பத்தில் இருக்கும். ரைட்? அதில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து தர சொல்லணும். ரைட்டா? எந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் தோஷம் இருக்கும். மல்லிகைப்பூ, வெள்ளை நிற பூக்கள், தீபம், மணி, இதை தவிர மற்ற எந்த பொருள் எடுத்தாலும் அந்த சார்ந்த தோஷத்தில் தான் அவங்க குடும்பம் பீடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டு கொடுக்குறோம். பூஜை கிராமம் அப்படின்னு பேர். எடுத்தாச்சு. அடுத்தது அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் தீபம் ஏற்ற சொல்லுவோம். ரைட்டா? இப்போ நிறையா பேர் என்ன பண்ணியிருக்கோம், யார் யார் வீட்டில் வந்து
நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றிக்கிட்டு இருப்பீங்கல்ல, யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி? நீங்கள் இங்கே வகுப்பில் படித்தவங்க யாரும் இருக்க மாட்டேங்குன்னு தெரியும், வகுப்பில் படிக்காதவங்க இருக்காங்க, ரைட்டா? உங்கள் குடும்பத்தில் யார் லவ் மேரேஜ்? யார் வீட்டில் கலப்பு எண்ணெய் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க வீட்டில் கலப்பு திருமணம் உறுதி. என்னங்க ஏற்றுறவங்க எல்லாருக்குமே அதுதான். அதுக்கு தான் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க. நம்ம இதில் எத்தனை பேர் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நல்லெண்ணெய் மட்டி ஆட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. தீப எண்ணெயெல்லாம் வாங்கி ஏற்றாதீங்க, நல்ல சுத்தமான எண்ணெயை வாங்கி ஏற்றுங்க. எண்ணெய் எந்த மாதிரி இருக்கோ அதுதான் அவங்களுக்கு. திரி வந்து ஒரு திரி தான் போடணும். 5 முகம் உள்ளதுன்னா 5 திரி போடணும், ஒரு முகம் இருக்குன்னா ஒரு திரி போடணும், ரைட்டுங்களா? அந்த ஒரு தீபம் ஒரு திரி வந்து பின்னாமல் இருக்கணும், நூல் திரி இருக்கக்கூடாது. நூல் திரி போட்டிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் சர்ப்பதோஷம் உண்டுன்னு அர்த்தம். பின்னி திரி போட்டிருந்தாலும் அது தோஷத்தை காட்டும். இப்படி நம்ம என்னென்னா என்ன தீபம் தான் தெய்வத்தினுடைய சொரூபம். உங்கள் வீட்டில் இப்போ எப்படி தீபம் இருக்கோ, 5 முகம் உள்ள குத்து விளக்கு இருக்கோ, அதுதான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க லட்சுமி. இந்த தீபத்தை வச்சே குலதெய்வ பிரசன்னமே பார்த்துக்கலாம். குலதெய்வத்தை வந்து தீபமாக அப்படியே மேலேருந்து அப்படி தலையாரதை எடுத்துக்குங்க. தலை அந்த 5 தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அது சோல்ட்ரு, அப்படியே நெஞ்சு, அப்படியே வயிறு, ஸ்பீடை தெரிய வருங்க. பீடத்தில் எங்கேயாவது ஒரு வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த அம்மன் உட்காந்துருக்க இடம் வெடிச்சிருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த சென்ட்ரு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, தண்டில் வெடிப்போ கரியோ பள்ளமோ இருந்துச்சுன்னா அதே இடத்துல அங்கே உள்ளே போய் அந்த பிம்பத்தில் பாருங்கள், அதே இடத்துல பள்ளம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். தீப பிரச்சனத்தில் ஒரு குலதெய்வத்தையே எடுக்க முடியும். தீக்குச்சி ஊதுறோம் இல்லையா, இந்த இப்படி ஊதி அணைச்சாங்கன்னா அவங்க வீட்டில் சகோதரர்கள் இறந்துருக்காங்கன்னு அர்த்தம். உதறி இப்படி உதறாங்க இல்லையா, 2 சகோதரர்கள் இறந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தீப குச்சியை பத்திரமாக்கணும். எத்தனை குச்சிகள் ஏற்றப்படுகிறதோ அத்தனை முன்னோர்கள் அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு நம்மெல்லாம் என்ன செய்யணும், ஒரு தீபத்தை வச்சு இன்னொரு தீபத்தை ஏற்றுறோம் இல்லையா, நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு மெழுகுதிரி ஏற்றிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி தீபத்தை ஏற்றுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. தத்து எடுக்கப்பட்டுள்ளது அல்லது தத்து கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லணும். அப்போ அந்த கடையை தத்து கொடுத்துட்டு வேற ஒருத்தர் கொடுத்து ஆகணும். புரிஞ்சா இல்லைங்களா? இன்னொரு தீபத்தை வச்சு தீபம், இது தீப பிரசன்னம். அப்புறம் ரேக பிரசன்னம். நம்ம இப்போ ராசி கட்டம் வரைய சொன்னோம் இல்லைங்களா, இதே மாதிரி ராசி கட்டம்லாம் ஒன்று வரைய சொல்லுவோம். அந்த வரைகிறத வச்சு பலன் சொல்லுவோம். அது நம்ம கிளாஸில் எல்லா கிளாஸ்லையும் நடத்தியிருக்கோம். வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க முழு பலனை சொல்லியிருக்கோம்.